வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாரா. இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான கூகுள் ஆட்ஸ் டுட்டோரியலில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி கூகுள் அனாலிட்டிக்ஸ் டுட்டோரியல்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. புதுசான கூகுள் ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நம்மளுக்கு வரப்போகுது. அது என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருக்கு, ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் இப்போதைக்கு அதுதான் கிங் ஆஃப் த கூகுள் ஆட்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எல்லா கூகுள் ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்து ஒரு கலவையாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் அது மூலமாக ரிசல்ட் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ரிசல்ட் வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் டீப் ஆப்டிமைசேஷன், நேரோ டார்கெட்டிங் பண்ண மூலமாக நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியான கன்வர்ஷன்ஸும் வருது. இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் அது எல்லாமே ஏஐ கண்ட்ரோலில் இருக்குது. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நம்மளுடைய வேலை என்னென்னா ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறமா ஆடில் வீடியோஸு, இமேஜஸ்ஸு, கண்டென்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக போடுறோமோ அதை பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம லேண்டிங் பேஜ் ஸ்பீடு, நம்ம லேண்டிங் பேஜில் இருக்கிற கண்டென்ட்டு அதை பேஸ் பண்ணியுமே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் நம்ம டாப் நாட்ஸில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கும் ரிசல்ட்டும் டாப் நாட்ஸில் வரும், இல்லைன்னா வராது. இதுக்கு முன்னாடி இருக்கிற கேம்பெயின் லைக் சர்ச் கேம்பெயின், டிஸ்பிளே கேம்பெயின், வீடியோ கேம்பெயின் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்கும். நான் அந்த கீவேர்ட் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த கீவேர்டுக்கு இவ்வளோ காசு கொடு, இவ்வளோ பிட்டிங் மேலே கொண்டு வா, என் ஆடை காசு அதிகமாக கொடுத்து இந்த கீவேர்டுக்கு நம்ம மேலே கொண்டு வருவோம். எனக்கு மொபைலில் சரியாக வேலை செய்யலை, டெஸ்க்டாப்பு தான், எனக்கு இந்த லொக்கேஷன் சரியாக வேலை செய்யலை, அதனால் அந்த லொக்கேஷன் எக்ஸ்க்ளூடு, இந்த லொக்கேஷன் நல்லா வேலை செய்யுது, அதனால் இந்த லொக்கேஷனுக்கு ஒரு 10% பிட்டு, இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயினில் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. எஸ், என்னால் லொக்கேஷன் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும், ஆனால் என்னால் டிவைஸஸோ அதுக்கப்புறமா ஈவன் தோ லொக்கேஷனுக்கு பிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாமே ஏஏஏ பார்த்துக்கும். ஓகேவா? ஈவன் மேனுவல் சிபிசின்ற ஒரு ஆப்ஷனே இதில் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸில் கிடையாது. எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவைன், எல்லாமே லீடு, சேல்ஸு அதை பேஸ் பண்ணி தான், பிராண்ட் அவேர்னஸ் அதை பேஸ் பண்ணி, அதாவது அந்த கோலை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் ஃபுல்லாக ஏஐ கண்ட்ரோல். என்ன நடக்குது, ஏது நடக்குது, எது பெர்ஃபார்ம் ஆகுது, எது பெர்ஃபார்ம் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு அப்படியே மண்டை பிச்சு குழப்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கூகுள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா, ஓகே எல்லாமே நம்ம ஏஐ கிட்ட கொடுக்க வேணாம், ஒரு சில இன்சைட்ஸ் நம்ம மக்களுக்காகவும் கொடுப்போம், அதை பேஸ் பண்ணி அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். மொத்த கண்ட்ரோல் இப்போ நான் சொன்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு, அதெல்லாம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ண முடியாது. ஆனால் எது மூலமாக உனக்கு நிறைய வருது, எந்த கூகுள் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக நல்லா வருது, சர்ச் மூலமாக வருதா, வீடியோ மூலமாக வருதா, இமேஜஸ் மூலமாக வருதா, ஜிமெயிலில் ஆட் தெரிஞ்சு அது மூலமாக கன்வர்ஷன் வருதா, அப்புறம் யூடியூப்பில் ஆடு காமிச்சு அது மூலமாக அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வருது. அது மாதிரி நிறைய என்னென்ன கூகுள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எதில் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு இன்சைட்ஸை நான் உங்களுக்கு வரப்போகிற எப்போ வரப்போகுதுன்னு தெரில, வரப்போகிற இதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்னென்னா அந்த இன்சைட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி இப்போ எனக்கு வீடியோ யூடியூப்பில் தான் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ மூலமாக தான் எனக்கு நல்லா கன்வர்ஷன் வருதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி ரிலேட்டட் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 5 வீடியோ அப்லோட் பண்ணலாம். எது பெர்ஃபார்மன்ஸ் ஆகலையோ அதை கழிச்சு கடாச்சிட்டு எது நல்லா பெர்ஃபார்மன்ஸோ அது ரிலேட்டடாக நிறைய வீடியோ நான் போடுவேன். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஆனால் இதுவே முன்னாடி இப்போ இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஆனால் இது நான் உங்களுக்கு தெளிவாக அழகாக ஒரு கிராஃப் மாதிரி போட்டு உனக்கு எது நல்லா பர்ஃபார்ம் ஆகிருக்கு, எதில் நல்லா காஸ்ட் பர் கன்வர்ஷன் நல்லா இருக்குது, எதில் நல்லா காஸ்ட் பர் சேல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றத நான் உனக்கு தரேன். நீ அதை வச்சு உன் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. அதுதான் ஒரு வேல்யூபிளான இன்சைட்ஸ் தரேன் உனக்கு, அதை அன்லாக் பண்ணி விட்டுறேன். இப்போதைக்கு லாக்கில் இருந்துச்சு, அதை நான் உனக்கு அன்லாக் பண்ணி விட்றேன், பார்த்துக்க அப்படின்றாங்க. அதுவே மோர் தென் இனஃப். எனக்கு ஏஐ கிட்ட தான் ஃபுல், அதாவது முன்னாடி 90% ஏஐ கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின், 10% தான் நம்மக்கிட்ட இருந்தது. ஏன்னா ஆடு, ஆடியன்ஸ் டார்கெட்டிங். இப்போது நான் 60% எடுத்துக்கிறேன், 40% நீ எடுத்துக்க. அந்த 40% வச்சு நீ இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க கூகுள். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், இது சேனல் பெர்ஃபார்மன்ஸ்.
இது பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், இது டிஸ்கவர், ஜிமெயில், டிஸ்பிளே, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட ஆடு தெரியும் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் போட்டால். இப்போ இதில் 3 செலக்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கவர், சர்ச்சு, யூடியூபு. நான் வந்து இ-காமர்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணிகிட்ருக்கேன், அது மூலமாக பர்ச்சேஸ் தான் என்னோடய என் கோல். இப்போ நான் யூடியூப் மட்டும் கிளிக் பண்ணுறேன். இப்போ யூடியூப்பில் பர்ச்சேஸ் எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்றது நான் பார்த்துக்கலாம். இது ஒன்று. இது அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின். இங்கே பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின், பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ். இங்கே பார்த்தீங்களா ஆக்ஷன் இன்சைட் ரிப்போர்ட்ஸில் சேனல் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், டிஸ்கவரில் எவ்வளோ, ஜிமெயிலில் எவ்வளோ, டிஸ்பிளேல எவ்வளோ, கூகுள் மேப்பில் எவ்வளோ, கூகுள் சர்ச்சில் எவ்வளோ. இப்போ நான் கூகுள் சர்ச்சை மட்டும் கிளிக் பண்ணுறேன். கூகுள் சர்ச்சை மட்டும் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது, சாரி நான் கிளிக் பண்ணல, அந்த வீடியோ கிளிக் பண்ணுறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 1115.94 பர்ச்சேஸ் நடந்திருக்கு. அதோட வேல்யூ இவ்வளோ இருக்குது. இது லீடு, மெசேஜிங், லீட் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன், அது மூலமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது. இப்போ நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணுறேன். இப்போ 1115 இருக்கா, 1594 இருக்கா. இப்போ நான் கொஞ்சம் அப்படியே இது பேக் போகிறேன். ஏன்னா அவன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1553. இப்போ அவன் கூகுள் சர்ச்சை மட்டும் கிளிக் பண்ணுறான். கூகுள் சர்ச்சை மட்டும் கிளிக் பண்ணால் அதில் மட்டும் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ அப்படி பார்த்தா 1115. அப்போனா என்ன அர்த்தம், 1115 பர்ச்சேஸ் வந்து கூகுள் சர்ச் மூலமாக தான் நடந்திருக்கு. பாக்கி இருக்கிற 1100 ஸோ 400 பர்ச்சேஸா, முன்னாடி 1500 பார்த்தோமா. ஸோ அந்த 400 பர்ச்சேஸ்லாம் கூகுள் மேப்பு, டிஸ்பிளே நெட்வொர்க், ஜிமெயில், டிஸ்கவர் மூலமாக நடந்திருக்கு. அப்போ கூகுள் சர்ச் தான் டாப் பெர்ஃபார்மிங். அப்போ கூகுள் சர்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸில் 15 ஹெட்லைன், 4 டிஸ்கிரிப்ஷன். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இல்லை வேறு ஏதாச்சும் இன்னும் ஒரு ஆட் செட் கிரியேட் பண்ணி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆட் கண்டென்ட்டு, சர்ச் ஆட் கண்டென்ட்டை கொடுத்து அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி என்ன அப்படின்றது பார்ப்பேன். அதுக்கேற்ற மாதிரி லேண்டிங் பேஜும் நான் மாற்றினாலும் மாற்றுவேன். இல்லை இன்னொரு லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணிவிட்டு கூகுள் சர்ச்சை வேறு அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான லேண்டிங் பேஜும் என்னால் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஆப்டிமைசேஷன் ஸ்டெப்ஸு. ஒருத்தருக்கு ஆப்டிமைசேஷன் ஒரு மாதிரி மாறும். ஸோ நான் அதில் ஏதோ ஒரு டைப் நான் சொல்கிறேன், அது உங்களோட இஷ்டம். நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு கூகுள் சர்ச் மூலமாக 1115. ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 1553. அப்போது என்னோட டாப் பெர்ஃபார்மிங் கூகுள் ஆட்ஸ் தான். ஓகே, அடுத்தது இப்போ பாருங்கள், இதில் ஆல் ஆட்ஸ், இதில் ஃபில்டரை கொடுத்துடலாம். எல்லா சேனல், எல்லா ஆட்ஸா அப்படின்றது. ஆட் யூஸிங் ப்ராடக்ட் டேட்டா. ப்ராடக்ட் டேட்டானா கூகுள் மர்ச்சன்ட் சென்டர் ப்ராடக்ட் ஃபீல்ட் டேட்டா, அது மூலமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது. கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க்கு, அதாவது ஆட் யூஸிங் ப்ராடக்ட் டேட்டானா இப்போ நம்ம பார்த்துருப்போம் கூகுள் யூடியூப் வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் திஸ் ப்ராடக்ட்னு கீழே அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்திருக்கும். கூகுள் டிஸ்பிளே ஆட்ஸ்லேயும் அது வரும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஃபீடை யூஸ் பண்ணி மற்ற கூகுள் ப்ராப்பர்ட்டிஸில் எது எதில் எலிஜிபிளோ அந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம ஆடு காட்டும். ஸோ அந்த எலிஜிபிளாக இருக்கும்போது ஆடு காட்டியிருக்கும்போது எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது பார்க்குறது. அப்படி இல்லைனா ஜென்ரிக்காகவும் ஆடு வரும் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸில். ஒரு சில இதெல்லாம் வந்து ப்ராடக்டோட இது, ஏன்னா கூகுள் மேப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபீல்டு யூஸ் பண்ணாது. இப்போதைக்கு டெக்னாலஜி இல்லை, ஏன்னா கூகுள் மேப்பில் ஒரு ப்ராடக்டாக இன்னும் வரல. அதனால தான் கூகுள் மேப்பில் இந்த மாதிரி நம்மளால் வந்து இது பண்ண முடியல. ஸோ இந்த டிஸ்கவர்லேயும் இங்கே ப்ராடக்ட் இது யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அதர் ஆச்சு. கூகுள் டிஸ்பிளேல ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கு, அதே மாதிரி கூகுள் சர்ச்சில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், ஆட் யூஸிங் ப்ராடக்ட் டேட்டா, கூகுள் டிஸ்பிளேல ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வந்திருக்கு. அந்த டைமில் அது எலிஜிபிளாக இருக்குது, தெரிஞ்சிருக்கு. கூகுள் சர்ச்சில் எலிஜிபிளாக இருக்குது. கூகுள் சர்ச் ஆப்வியஸ்லி அது ப்ராடக்ட் ஃபீல்ட் டேட்டாவில் தான் ரன் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட் ஃபீல்ட் டேட்டாவில் அது ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது மூலமாக அந்த ரிசல்ட் வந்து என்ன ஏது அப்படின்றது நம்ம பிடிச்சு பார்க்கலாம். ஆட் யூஸிங் வீடியோனா வீடியோ ஆட்ஸ் வந்துடும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது ஒன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷனை பக்காவாக தருது அப்படின்றதுக்காக தான் இது. இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு என்ன இந்த மேப்பில் எதோ பெருசாக புரியலையா, எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ இது பண்ணிருக்கு, அது பாரு லைன் கிராஃபாக தான் வந்திருக்கு, அது என்னென்ன நான் கிட்ட இங்கே கை வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு அது ரொம்ப இதுவாக இருக்குது பாருங்கள், இந்த கை வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு இது எல்லாமே வந்து எனக்கு டேட்டாவாக கொடுத்துருங்க, நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா டேட்டாவாகவும் கொடுத்துருது. இது இங்கே பாருங்கள், இதே கூகுள் டிஸ்கவரில் ஆட் யூசிங் ப்ராடக்ட் டேட்டாலாம் ஒன்றும் வரல. ஆனால் அதர் ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 17 கன்வர்ஷன்ஸ் வந்துருக்கு. கன்வர்ஷன் வேல்யூ 4574.71 அது இருக்குது. எனக்கு கண்டென்ட்டாக கொடு அப்படின்னா கண்டென்ட்டாகவும் கொடுத்துருது. அதாவது கண்டென்ட் நம்பர் டேட்டாவாக கொடு, என்னால் அதெல்லாம் கிராஃப்லாம் வச்சு கிளிக் பண்ணி பார்க்க முடியாது, அதனால் எனக்கு வந்து இப்படி தான் கொடுக்கணும் நீ அப்படின்னா அது அழகாக கொடுத்துருது. நம்மளுக்கு ஈஸி. இந்த டேட்டாவை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டவுன்லோடு இருக்குது, செக்மெண்ட்டு, காலம்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன கிளிக்ஸு, இம்ப்ரெஷன், இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி இருக்கா, கிளிக்ஸு, சிடிஆர், சிபிசி எல்லாமே நம்ம வேணுனாலும் இந்த காலம்ஸில் நம்மளால் வச்சுக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். அவங்க அதுவும் கொடுப்பாங்க. செக்மெண்ட்டு, அதாவது கன்வர்ஷன் கேட்டகரி. இப்போ இவங்க செக்மெண்ட் வந்து ஆட் யூசிங் ப்ராடக்ட் டேட்டா அதராச்சும் கொடுத்துருக்காங்க. நம்ம செக்மெண்ட் பண்ணிக்கலாம், என்ன டைம், டேட்டு அதெல்லாம் கூட நம்மளால் பண்ணிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் நம்மளால் ஃப்ரீயாக டேட்டா கொடுக்குறாங்கன்றது தெரியல. பட் நம்மளால் பண்ண முடியும், செக்மெண்டேஷனும் பண்ண முடியுது, காலமும் நம்மளால் நம்மளுக்கு என்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் வேணுமோ அதையும் நம்மளால் இது பண்ண முடியும். அப்படி இருந்தால் தான் இந்த காலம்ஸ் செக்மெண்ட் கொடுப்பாங்க. அதே சமயம் இந்த டேட்டா நம்மளால் டவுன்லோடும் பண்ண முடியும். இது அடுத்தது, அதாவது ஒரு கூகுள் சேனல்லையுமே வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணு. ஏன்னா ஜென்ரலாக வந்து லிமிட்டட் பை மிஸ்ஸிங் ஆசட்ஸ் இது அது லொட்டலோஸ்க்குன்னு மொத்தமாக கொடுத்துருவோம். இதில் என்ன இருக்குது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு சேனலுக்குமே வந்து என்னென்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, இங்கே பாருங்கள், இது வந்து இந்த சேனல் வந்து இது பிரச்சனையாக இருக்குது, இதை சரி பண்ணுங்கள், இந்த சேனல் இந்த பிரச்சனையாக இருக்குது. அதாவது சேனல்ன்றது கூகுள் ப்ராப்பர்ட்டிஸ், கூகுள் மேப்பு, கூகுள் டிஸ்பிளே ஆடு, யூடியூப்பு, கூகுள் சர்ச்சு, டிஸ்கவரு, ஜிமெயில் இதெல்லாம் தான் சேனல்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஸோ அந்த பிரச்சனை சரி பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஆகும்னு சேனல் வைஸில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தனித்தனியாக கார்டாக கொடுத்துருது. ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல்லான நம்மளுக்கு ஒரு இன்சைட்ஸ். இங்கே பாருங்கள், த மேப் சேனல், மேப்பில் இது பிரச்சனை, த சர்ச் சேனல், சர்ச்சில் இது பிரச்சனை, த யூடியூப் சேனல், யூடியூப் சேனலில் இந்த பிரச்சனை. இங்கே பாருங்கள், த மேப் சேனல், த சர்ச் சேனல், த யூடியூப் சேனல், பிரச்சனை சரி பண்ணு, பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் கன்வர்ஷன் கொட்டும் அப்படின்து. அடுத்தது இப்போ அசெட் லெவலில் உனக்கு எந்த டைமென்ஷன் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகுது, எந்த டைமென்ஷன் நல்லா பர்ஃபார்ம் ஆகலை, நல்லா பர்ஃபார்ம் ஆனால் ஏன் பர்ஃபார்ம் ஆகலை, இதனால பர்ஃபார்ம் ஆகலைன்றது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். வேறு இமேஜ் மாற்றி பார்க்கணும். வேறு இமேஜ் மாற்றி பார்த்துட்டு அது நல்லா இருக்கா, அந்த கான்டென்ட் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, என்ன இருக்குது, அதோட கன்வர்ஷன் என்ன, ஒவ்வொன்றுத்துக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் எல்லாம் தெளிவு அழகாக கொடுத்துட்றான். ஸோ நம்மளுக்கு இப்பயும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுதான் மக்களே கூகுள் ஆட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ். அதாவது இப்போ முன்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸில் 90% அவன் பண்ணுறதையும் அவன் வைக்கிறது தான். ஆனால் இப்போது எங்கள் ஏஏயில் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ரொம்ப ரோலிங் ஆகிட்டுருக்கு. கூகுளுக்கான பலந்தாயம் பயந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ ஏஐயில் நான் வெப்சைட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் டெவலப்பர் இல்லை, ஆனால் வெப்சைட்டை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒன்லி திங் இன்னொரு 10% டொமைன் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, என்ன ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறதான், அதுவும் ஏஏ பண்ணி கொடுத்துருது. நான் அது வந்து ஒரு நல்ல இன்னொரு வீடியோவாக நான் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அவனும் வந்து இப்போ ஏஏ ஆப்டிமைஸ் பண்ணிச்சுன்னா இப்போ நம்மளோட இது என்ன ஆகுறது, ஏது ஆகுறது, அவன் பயந்துருக்கலாம். கூகுள் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா ஏஏ ஆப்டிமைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் இன் பண்ணி பக்காவாக டேட்டாவை செக்ரிகேட் பண்ணி ₹10 கூட கூகுள் ஆட்ஸுக்கு போக விடாமல் வேறு லெவல் எஃபெக்டிவாக ஆப்டிமைஸ் பண்ணுறது மாதிரியான டெக்னாலஜி மேபி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்திருக்கலாம், நான் இன்னும் அதை ரிசர்ச் பண்ணலை. வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது, வரவும் போகுது. அதனால சரி நம்ம கொஞ்சம் ஹியூமன் கிட்ட கொஞ்சம் கண்ட்ரோலை கொடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு அதனால பையன் பயந்துட்டான். அதனால தான் இப்போ இந்த டேட்டாலாம் கொடுக்குறான். இல்லைன்னா அந்த டேட்டா கொடுக்க மாட்டான். ஏன் இவ்வளோ வருஷமாக வந்து
கொடுக்காதவன் இப்போ டக்குன்னு கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன? ஆப்பா ஏஐ டெவலப் பண்ணி கொடுத்துருது, டூலு சிஆர்எம் டூல் என்ன டூலோ ஏஐ டெவலப் பண்ணி கொடுத்துட்டு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணுது. அடுத்தது இது எல்லாமே மார்க்கெட்டிங்க்கு தான். அப்போ ஆப்டிமைசேஷனுக்கு எவனா ஒருத்த கொண்டு வந்து நம்மளை முடிச்சு விட்ருவான். அதனால நம்மளால் வந்து எதுவும் நம்மளால் அது ரொம்ப எஃபெக்டிவாக பார்த்துரும். அது ரொம்ப எஃபெக்டிவாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து காசு வரவும் வராது. அது ரொம்ப எஃபெக்டிவாக பட்ஜெட் ரொம்ப எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணும். அதாவது 10 பைசா கூட போகாத அளவுக்கு பக்காவாக அது டேட்டா அனலைஸ் பண்ணி எல்லாம் பக்காவாக பண்ணிடுச்சுன்னா நம்ம துண்டத்தை தள்ள போட்டு போக வேண்டியது தான். இப்போயே கண்ட்ரோலில் கொடுத்து வைப்போம். அதனால வந்து நம்ம அதனால கொஞ்சம், அதாவது அடுத்த வருஷம் நம்மளுக்கு நஷ்டம் அடையும்னா கொஞ்சம் அந்த வருஷத்தை தள்ளி போடுவோம். அடுத்த வருஷமாக இருக்கிறது ஒரு 5 வருஷம் தள்ளி நஷ்டம் அடையலாம் வச்சுப்போம். அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுப்போம். அப்படின்றதுனால தான் இதை தரான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா சோனா ஏஏன்னு ஒரு ஏஐ நான் இந்த ட்விட்டரில் தான் பார்த்தேன். அது என்ன பண்ணுதுன்னா, அதாவது டெவலப்பர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சோனா கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த கம்ப்யூட்டரை வச்சுக்க, கண்ட்ரோல் உனக்கு தான், வா இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணி முடி அப்படின்றது. கம்ப்யூட்டரை டேக் ஓவர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த 5 மணிக்கு என்னோட மேனேஜருக்கு வந்து இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் அனுப்பணும், சேல்ஸ் ரிப்போர்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனாக்கு வந்து டாஸ்க்கு கொடுத்துட்றாங்க. இந்த நாளுக்கு இதெல்லாம் பண்ணு அப்படின்னு. அந்த சோனா இந்த கம்ப்யூட்டர் டேக் ஓவர் பண்ணிட்டு எல்லாம் அதுவே பண்ணிடுது. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுதுன்றது எனக்கு தெரியல. நான் இன்னும் அதை வந்து இது பண்ணலை. என்னென்னா அந்த ஃப்ரீ ட்ரையல் இருக்கான்னு தெரியல. பட் நான் அது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பார்க்கல. ஏன்னா அந்த கம்ப்யூட்டரே அதுக்கு டேக் ஓவர் கொடுக்கறதுக்கு எனக்குமே இதுதான் கொஞ்சம் பயம்தான். டு பி ஹானஸ்ட்டாக சொல்ல போனோம்னா எனக்கும் கொஞ்சம் பயம்தான். அதனால் வந்து நான் அது இன்னும் பண்ணலை. பட் அதுவும் வந்துருச்சு. அதாவது நீங்கள் அப்படியே படுத்து தூங்கின்னு இருக்கலாம், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அதாவது இந்த டே டு டே சின்ன டாஸ்க்கு, இந்த இமெயில் அனுப்புறது, இந்த நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுறது, கேலண்டரில் வந்து மீட்டிங்கை செட் பண்ணுறது, இது எல்லாமே அது பார்த்துக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் இந்த சோனா ஏஐ தான் அதெல்லாம் பண்ணிக்குது. நான் அதை வச்சு இன்னொரு வீடியோ டுட்டோரியலும் போடுறேன். அதை நம்ம பார்ப்போம். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. உண்மையாக சொல்ல போனோம்னா டெக்னாலஜி சைட்டில் போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அதை ஃப்ரீ ட்ரையல் பண்ணி இது பண்ணுறது கொஞ்சம் அவங்களோட டேட்டா பேக்கப்லாம் என்ன ஏது, அவங்க யார் என்ன லுக் டு லுஸ்க்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ பட் இந்த மாதிரி அது எந்த மாதிரி பண்ணுறது, எந்த மாதிரி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அது வந்து அடுத்த டுட்டோரியல் நான் போடுறேன். இப்போதைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸு நம்மளுக்கு நல்லபடியாக இந்த டேட்டாலாம் தராங்க. அதே சமயம் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸில் சர்ச் டெர்ம்ஸும் வரப்போகுது. இந்த சர்ச் டெர்ம்ஸ்லாம் தேடும்போது பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் ட்ரிகராக இருக்குது, அதை கிளிக் பண்ணியிருக்காங்க, கன்வெர்ட் ஆகிருக்காங்க, இந்த சர்ச் டெர்ம்லாம் வந்திருக்கு அப்படின்றதுமே வரப்போகுது. ஓகேங்களா? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இல்லை. பட் சர்ச் டெர்ம்ஸு வரப்போகுது பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்க்கும். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கூகுள் ஆட்ஸ் அப்டேட். அப்கமிங் ஃபீச்சர், வேறு லெவல் ஃபீச்சர் நம்ம பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவோம், வேறு லெவலில் இருப்போம். ஓகே மக்களே, இன்னும் ஒரு எக்ஸைட்டிங் டுட்டோரியலில் உங்களை சந்திக்கிற மாதிரிக்கும் உங்களிடம் நன்றி கூறி விடைப்பது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.